First question, current passing through a wire as function of time கொடுத்திருக்காங்க. it is equal to 0.02 t plus 0.01 ampere. The charge that will flow through the wire from time 1 second to 2 second. 1 second ல இருந்து 2 second உள்ள எவ்வளவு charge flow ஆகுது அப்படினு கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? சவுண்டா I is equal to dq by dt. So I is equal to dq divided by dt. So நமக்கு தேவையானது dq வேல்யூ தேவை. So dq க்கு என்ன பண்றோம்? So dq is equal to I dt எடுத்துக்கலாம். Total charge தேவை. So total charge க்கு இன்டகிரேஷன் பண்றேன். இன்டகிரேஷன் பண்ணும்போது total charge வேல்யூ q வேல்யூ கிடைக்கும். டைம் லிமிட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட்ஸ் வரையும் பண்ணோம். I யோட வேல்யூ இங்க இருக்குது. என்ன ஈக்குவேஷன்? 0.02 t plus 0.01 இங்க dt. 0.02 t இன்டகிரேட் பண்ண எடுக்கும் 0.02 t square divided by 2 plus இங்க 0.01 t. upper limit எவ்வளவு 2, lower limit எவ்வளவு 1. so upper limit substitution பண்ணா கிடைக்குது. so இந்த t square போடும்போது 2 ன்னு போட்டா 2 square ஆகும். ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்க ரிமைனிங் 2 மட்டும் இருக்குது. ஸோ 2 and 2 மல்டிப்ளை பண்ணாக்க 0.04 ப்ளஸ் இங்கே 2 போட்டாக்க 0.02 மைனஸ் லோயர் லிமிட் என்னது? t வேல்யூ 1 போடணும். ஸோ 1 போட்டனாக்க 1 ஸ்கொயர் போட்டனா 1 தான். 2 டிவைட் பண்ணுறதுனால 0.01 ப்ளஸ் இங்கே 0.01 into 1 போட்டனா அகைன் வந்து ஒரு 0.01. So total inga upper limit kana value 0.06 minus lower limit ku 0.02. So total value varudhu 0.04. Charge idha net romba 4. So next question la wire of length 25 meter and cross sectional area 5 mm square having resistivity value 2 × 10⁻⁵ ohm meter is bent into a complete circle. ஒரு வயர் நீட்டா இருக்கிற வயரை என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு மாத்திடுறாங்க. சோ நீளமா இருக்கிற வயர் நாச்சுப்போ சர்க்கிள் ஷேப்புக்கு மாறிடுச்சு. The resistance between diametrically opposite points. Diametrically opposite points னா இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாக்க இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் diametrically opposite இந்த பக்கம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணுறோம்? ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பாயிண்ட் பின்னு இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ முடியும்? சப்போஸ் இப்போ ஒரு ஃபுல் ஒயர் இருக்குன்னா ஃபுல் ஒயருடைய லென்த்து எல் லென்த் எடுத்துக்கிறோம், ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்துக்கிற, ரெசிஸ்டிவிட்டி ஆர் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைட் பை ஏ. இது ஃபார்முலா தெரியும், ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இது 3 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் இருக்கு. நமக்கு எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ரோடு வேல்யூ எவ்வளோ? 2 × 10⁻⁵. எவ்வளோ லென்த் கொடுத்துருக்காங்க? 25 மீட்டர். ஸோ 25 மேலே எடுத்துக்கிறோம். டிவைட் பை ஏரியா எவ்வளோ? 5 என்னது மில்லிமீட்டர் ஸ்கொயர். மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆகும் 5 × 10⁻⁶. ஸோ 5 × 10⁻⁶. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ண வரும் 5 வருதா? ஸோ இது இருக்கும் 10 power plus 1 minus 1 மேலே போச்சுனாக்க 10 power plus 1 ஆகுதா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 100 சரி போச்சா? ரைட். இது ஆருடைய வேல்யூ. ஆருடைய வேல்யூ எவ்வளோ? 100 ஓம் இருக்குது. 100 ஓம் முடிஞ்சது. ஒரு ஃபுல் ஒயர் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஃபுல் ஒயர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஃபுல்லாக சேர்த்து மொத்தமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ? 100 ஓம். இப்போ நம்ம சர்க்குலராக நம்ம இதை வந்து பெண்ட் பண்ணும்போது மேலே இருக்கிற பார்ட் தனியாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும், கீழே இருக்கிற பார்ட் தனியாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ மேலே இருக்கிற பார்ட்டு டோட்டலாக இந்த ஃபுல் சர்க்கிளுக்கும் சேர்த்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்? 100 ஓம். அப்போ ஒரு பார்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா லென்த்து ப்ரொபோஷனாக இருக்கிறதுனால, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதுக்கு? லென்த்துக்கு ப்ரொபோஷனாக இருக்கிறதுனால டோட்டலில் பாதி நமக்கு எவ்வளோ வரும்? 50 வரும்.
ஸோ அப்போ மேலே எவ்வளோ ஓம் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே என்ன பண்ணியிருக்கோம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இது பாயிண்ட் ஏபி இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது ஆக்சுவலாக பேரலா சீரிஸ் இருக்குதா? பேரலல் இருக்குது. பேரலல் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பேரலல் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்குது. ஃபார்முலா என்ன? R பை ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்துச்சுன்னா அர்த்தம் R பை என்ன வரும்? பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்குது. R is equal to R by n. இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? R by 2. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது பேரலல்ல Rp is equal to ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுனாக்க நம்ம R by 2 எடுத்துறோம். R ஓட வேல்யூ எவ்வளவு? 50. சோ 50 divided by 2 எவ்வளவு வரும்? 25. சோ ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 25 ஓம் இருக்கு. 9 ohm is then to form an equilateral triangle. Equilateral triangle என்ன மீனிங் இருக்கு? மூணு சைடும் ஒரே லென்த். ஃபர்ஸ்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கும்போது மூணு சைடும் ஒரே லென்த்தா இருக்கும். ஒரு ஒயரை தான் இப்படி மூணா பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஒயரை வந்து மூணு ஈக்குவல் லென்த்தா என்ன பண்ணிருக்கோம் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 9 ohm. அப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? 3 பார்ட்டாக பிரிக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து 3 பார்ட்டாக பிரிக்கிற. அப்படி இருக்கிற ரெசிஸ்டன்ஸை 3ஆக பிரிக்கணும். 9 3ஆக பிரிச்சுன்னா 3 வருது. ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு சைட்லையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 ohm இருக்கும்போது இது ஆக்சுவலாக ஒவ்வொரு பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எனி டூ வெர்டிசஸ், ஏதாவது ரெண்டு வெர்டிசஸ், ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன், இதையும் பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட் இடையில ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? சீரிஸை தரலாம். சீரிஸ்ல இருக்குது 3 ohm 3 ohm. சீரிஸ்ல நமக்கு டோட்டலா 6 ohm ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 ohm கிடைக்குது. இப்போ ஆக்சுவலா இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும்? நமக்கு மேலே 6 ohm மாதிரி இருக்குது ரெண்டு சேர்த்து, கீழே இன்னொரு 3 ohm இருக்குது. இது ஒரு 3 ohm, இங்க 6 ohm. இது பாயிண்ட் ஏ, அங்கே இங்க பாயிண்ட் பி இருக்குது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போ எப்படி இருக்குது? பேரலல் இருக்குது. பேரலல் ஃபார்ம்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்துச்சுனாக்க R1 R2 divided by R1 plus R2. ஸோ பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா Rp is equal to R1 R2 divided by R1 plus R2. R1 R2 வேல்யூ எவ்வளவு வருது? 6 and 3 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 3s are 18 divided by 6 plus 3 எவ்வளோ? 9. என்ன டிவைட் பண்ணாக்க 2 ohm. Find the equivalent resistance between the two ends of the following circuit. இந்த சர்க்யூட்ல ஸோ இந்த சர்க்யூட்ல ஆக்சுவலாக இருக்கிற சர்க்யூட்ல கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாற்றி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து ஒரு சர்க்யூட் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் கொடுக்கும்போது பேட்டரியில் ஆரம்பித்து லைனாக இருக்கும், பேரலல் சீரீஸாக நமக்கு ஆக்வர்டாக தெரியும். பார்த்த உடனே சீரீஸில் இருக்குது பேரலுக்கு தெரியும் நமக்கு. இதில் வந்து கொஞ்சம் ஒயரிங் கனெக்ஷன் மாற்றி கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், காமன் பாயிண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக சில ஒயர்ஸை வந்து வேற ஒரு பாயிண்டோட ஜாயின் பண்ணாங்கன்னா அது காமன் பாயிண்டாக எடுத்துக்கணும். எங்கெல்லாம் காமன் பாயிண்ட் வருதோ அதுக்குள்ள தனித்தனியாக பேர் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளாக இந்த பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒயர் மூலமாக இங்கே கனெக்ட் பண்ணுறோம். அப்படின்னா இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டைரெக்டாக கனெக்ட் பண்ணாலும் ஒரே மீனிங் தான், ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணாலும் ஒரே மீனிங் தான் அர்த்தம். அப்போ இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் தான் அதே பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்கும், இதுவும் அதோட தான் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே தான் எடுத்துக்கிற ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். பி இங்கே இருக்குது, பி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து என்ன பண்ணுறப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சென்டரில் ஜாயின் பண்ணுறோம். இதுவும் ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறதால இங்கே என்ன பாயிண்டில் ப்ரொடக்ஷன் இருக்குமோ அதே பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்கும். ஸோ இதுவும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏவோடையும் பியோடும் இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸும் ஏவோட பியோட இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருக்கு. மூணாவது ரெசிஸ்டன்ஸும் ஏபியோட இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸ்க்கும் பேரலுக்கும் என்ன இருக்குன்னா ரிலேஷன் பண்ணி பார்த்தோன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த எக்ஸாம்பிளாக பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஜாயின் பண்ணுறோம், அடுத்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வருது, அது இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இது R1 R2 R3. ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய ஒரு முனை,
இது இன்னொரு எண்டு எடுத்துக்கலாம். இந்த இன்னொரு எண்டு வந்து சப்போஸ் இந்த பாயிண்ட் பி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏக்கு கனெக்ட் ஆகுது, பி வந்து டைரெக்டாக என்ன கனெக்ட் ஆகலை, அது வேற ரெசிஸ்டன்ஸ் மூலமாக தான் என்ன ஆகுது கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி சர்க்யூட் இருந்துச்சுனாக்கா இதுக்கு பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. பேரலல் காம்பினேஷனாக இருக்குதுன்னா ரெண்டு பாயிண்ட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் தனியாக இருக்குது, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி எடுத்துக்கலாம், மூணாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் இண்டிவிஜுவலாக ஏபியோட தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா, எந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் துணை இல்லாமல் இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து பேரலல் நடக்கும். இது சீரியஸு, இது பேரலல். இப்போ நான் R2 வந்து ஏவோட கனெக்ட் பண்ணோம்னாக்க R1ஓட தான் கனெக்ட் பண்ணுறேன், டைரெக்டாக ஏவோட கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி R2 வந்து பியோட கனெக்ட் பண்ணால் R3 வழி தான் கனெக்ட் பண்ணுறேன், டைரெக்டாக பியோட கனெக்ட் ஆகலை. இப்போ டைரெக்டாக கனெக்ட் ஆகாதனால அது சீரியஸ்னு இருக்கும். பேரலல் இருந்துச்சுனாக்கா டைரெக்டாக இண்டிவிஜுவலாகவே ஏவும் பியும் தனித்தனியாக கனெக்ட் ஆகணும். இதுதான் ஜென்ரல் ரூல், சீரியஸ்க்கும் பேரல் இருக்கும். இப்போ இந்த சர்க்யூட் எப்படி இருக்குது ஆக்சுவலாக சீரியஸாக பேரலா? மூணு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது சீரியஸாக பேரலா? ஏபியோட இது டைரெக்டாக கனெக்ட் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸும் ஏபியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸும் ஏவோட பியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. இதில் இடையில யாரும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்படி மாற்றி போட்டிருக்காங்க. இப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் இதனால இதுவும் R/3, இதுவும் R/3, இங்கே என்ன பண்ணுற R/3 போடுறேன். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு ஏவோட பியோட அது டைரெக்டாக கனெக்ட் ஆகுதா, இங்கே டெய்லி யாரும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னாவது ஏவுக்கும் பிக்கும் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. இங்கே எடுத்துட்டோம்னா இதில் இப்படி பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி பார்க்கும்போது சீரியஸ் மாதிரி இருக்கும். எப்போ அது சீரியஸ் இல்லைன்னா இந்த லைன் இல்லைனாக்க, சப்போஸ் இந்த லைன் கட் பண்ணுறோம்னாக்கா சீரியஸ். அதே மாதிரி இந்த லைன் கட் பண்ணுறோன்னா சீரியஸ். ஏன்னா ஏவிலேருந்து முதல்ல R/3 ஃபர்ஸ்ட் R/3 வருது, அதுக்கப்புறம் செகண்ட் R/3. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணோம் பியோட கனெக்ட் பண்ணோம்னாக்க எனக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தேவை. இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது எதோட கனெக்ட் ஆகும், பியோட கனெக்ட் ஆகும். ஆனால் இங்கேருந்து ஒவ்வொரு ஒயரை கொண்டு தான் இங்கே ஜாயின் பண்ணுறேன்னு ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது இல்லை, நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஏவோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏவோட டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் ஆகுது, இந்த ஒயர் ஒன்று ஆகுது பியோட கனெக்ட் ஆகுது, டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அவசியம் கிடையாது. அப்போது வேற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக இது வந்து கனெக்ட் ஆகலை, இண்டிவிஜுவலாகவே டைரெக்டாகவே ஏபியோட ஒவ்வொரு எண்டுமே தனித்தனியாக கனெக்ட் ஆகிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் மூணுமே எப்படி இருக்குது பார்க்கறது சீரியஸ் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவல் கனெக்ஷன் எப்படி நமக்கு பேரலல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் மூணு ரெசிஸ்டன்ஸும் பேரலல் இருக்குது, மூணு ரெசிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பேரலல் ஃபார்ம் ஆனது R/N போடுவேன். இப்போ இருக்கிற ஆக்சுவலாக நமக்கு RP = டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் / N. இங்கே மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ என்னுடைய வேல்யூ 3. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ R/3. ஸோ இப்போ R/3 என்னுடைய வேல்யூ எவ்வளோ 3 போடுறோம். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ நமக்கு R/9 வரும். A wire of resistance R is bent into an equilateral triangle. இப்போ முதல்ல ஒரு ஒயரை வந்து R ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக பெண்ட் பண்ணிடுறாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் Rனா ஒவ்வொரு சைடுக்கும் எவ்வளோ வரும் R/3 வரும். ஸோ இந்த பக்கம் எவ்வளோ R/3, இது R/3, இது R/3. அண்ட் அன் ஐடென்டிக்கல் ஒயர், அதே மாதிரி ஒயர். ஸோ அப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இதுன்னு எடுத்துக்கணும். ஸோ சேம் ஒயர் எடுக்கிறோம், அதே மாதிரி ஒயரை ஸ்கொயராக என்ன பண்ணுறோம் பெண்ட் பண்ணுறோம். ஸ்கொயராக பெண்ட் பண்ணுறோன்னா ஆக்சுவல் ஒயர் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது 4 ஈக்குவல் பார்ட்டாக தெரியணும். ஏன்னா ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கிறதுனால 4 தெரியுது. அப்போ ஒவ்வொரு சைடுக்கும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ R/4. எல்லா சைடுக்கும் நமக்கு R/4 கிடைக்கும். The ratio of the resistance between the two end points of the edge. எட்ஜுன்றதுனால இது எட்ஜ்னா இந்த எட்ஜினுடைய 2 பாயிண்ட்ஸ், இது பாயிண்ட் A எடுக்கலாம், இது பாயிண்ட் B எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஒரு எட்ஜ் எடுக்கிறோம், இந்த 2 எட்ஜில் ஒரு எட்ஜில் 2 பாயிண்ட் எடுக்கிறோம், AB எடுக்கிறோம், 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த 2 பாயிண்ட் கிட்டே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸினுடைய ரேஷியோ வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிளுடைய ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஸ்கொயரோட ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இந்த 2 பாயிண்ட் கிட்டே கண்டுபிடிக்கணும்னா இது 2 இருக்குது சீரியஸில் இருக்குது. ஸோ R/3 2 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 2R/3. ஸோ அப்போது ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்கும். ஒன்று 2R/3, இன்னொன்று
R/3 இது ரெண்டு இருக்குது parallel இருக்குது. ஸோ parallel combination resistance போடும்போது ஸோ total resistance for the triangle க்கு R3 எடுத்துக்கலாம். ரெண்டும் parallel இருக்கிறதுனால 2R/3 into R/3. ஸோ R1 R2 divided by R1 plus R2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2R/3 R/3 divided by ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 2R plus R எவ்வளோ நமக்கு 3R. இந்த 3யும் கேன்சல் பண்ணிடுறேன். டோட்டல் எடுக்கலாம். ஸோ டோட்டல் வேல்யூ 2R divided by இங்கே 9. இது வந்து எதுக்கு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் கிடைக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு R/4 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும் R/4 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும் R/4. இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் மூணு இருக்குது, சீரிஸ் இருக்குது. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 3R/4 ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 3R/4ம் R/4 ரெசிஸ்டன்ஸும் பேரலில் வந்துருக்கு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும். இதுக்கு இதே மாதிரி ஃபார்முலா போடும்போது RS ஸ்கொயர் போடும்போது 3R/4 இன்ட்டு R/4 டிவைட் பை காமனாக 4 எடுத்துட்டோம்னாக்க R + 3R அளவு 4R கிடைக்கும். 4 கேன்சல் பண்ணுறோம், R கேன்சல் பண்ணுறேன். ஸோ டோட்டல் வேல்யூ 3R divided by 16 வரும். ஸோ ட்ரையாங்கிளுக்கு 2R/9 ஸ்கொயருக்கு 3R/16. இதோட ரேஷியோ எடுக்கும்போது ஸோ நமக்கு தேவை RT divided by RS. RT வேல்யூ 2R/9 divided by இங்கே 3R divided by 16. R கேன்சல் பண்ணுறேன். 16 மேலே போச்சுனாக்க 32 ஆகும். 9 கிலோ இருந்துச்சுனாக்க 27 ஆகும். R is equal to எவ்வளோ I into R. R என்னது 1 divided by 1/R1 plus 1/R2. அப்போ எப்சிலான் வேல்யூ என்ன வருது E1/R1 E2/R2 divided by 1/R1 plus 1/R2. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா when the cells are connected in parallel. cells வந்து parallel கனெக்ட் பண்ணா டோட்டல் EMF வேல்யூ இப்படி கண்டுபிடிக்கிறது En/R1 plus E2/R2 divided by 1/R1 plus 1/R2. அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் புரியுதா அது? இது வரைக்கும் ஓகேவா? இப் சப்போஸ் சீரிஸ்ல இருந்துச்சுனாக்க ரெண்டு பேட்டரி இருக்குது சீரிஸ்ல இருக்குது. இது எப்சிலான் 1 இங்கே எப்சிலான் 2, இது R1 இங்கே R2. இப்படி எடுக்கும்போது கரண்ட் எவ்வளோ கரண்ட் போகுது I கரண்ட் போகுதா? இது வழியாக எவ்வளோ கரண்ட் போகும் I தான் போகும். இது வழியாக எவ்வளோ போகுது I தான் போகுது. இது புரியல, எல்லாம் ஒரே லைன் தான். அப்போ கரண்ட் I இஸ் காமன். அப்போ டோட்டல் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் I இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். கரண்ட் I இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ R. இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் R1, இது ரெசிஸ்டன்ஸ் R2. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது சீரிஸ் இருக்குது. அப்போ என்ன வரும் R1 plus R2. அப்போ R1 plus R2 போட்டோன்னா வரும் I இன்ட்டு R1 plus R2 அல்லது IR1 இங்கே IR2. IR1 இருந்தது E1, IR2 இருந்தது E2. அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு செல்லில் சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 1 ப்ளஸ் எப்சிலான் 2 சீரீஸில் ஆட் பண்ணும்போது. பேரலல் இருந்துச்சுன்னா வரணும் E1/R1 ப்ளஸ் E2/R2 டிவைட் பை 1/R1 ப்ளஸ் 1/R2. புரியுதா? இப்போ அடுத்து இதே கொஸ்டினில் இப்படி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னா இதுக்கு இதே கொஸ்டின் பண்ண முடியுமா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் போலாரிட்டி மாற்றுவோம். மேலே என்ன பண்ணிக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணிடுவோம். இங்கே என்ன பண்ணிக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றிட்டேன். அப்போ என்ன ஆகும் E1 மைனஸ் பண்ணாங்க, E2 என்ன பண்ணோம் மைனஸ் போடணும். அப்போ டோட்டல் EMF வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீரீஸில் போடும்போது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு E இஸ் ஈக்குவல் டு E1 மைனஸ் E2. அதே மாதிரி இங்கே டெர்மினல் மாறுன்னு வச்சுக்கலாம். இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும் E1/R1 ப்ளஸ் என்ன ஆகணும் மைனஸ் E2/R2. இங்கே மைனஸ் பண்ண மைனஸ் போட தேவையில்லை, இங்கே போட தேவையில்லை. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பேரல் இருக்குது, பேரல் இருக்கிறதுல நம்ம வந்து மைனஸ் ப்ளஸ் தான். பேட்டரிக்கு மட்டும் தான் மைனஸ் ப்ளஸ் மாற்றணும்.
ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல, அது பேரல் தான் இருக்குது. அப்போ பேரல் காம்பினேஷன் போடும்போது அந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து இன்வெர்ட் பண்ணி போட்டாங்கனாக்கா ப்ளஸ் மைனஸ் வராமல் ரெண்டும் மாற்றி மாற்றி வந்துச்சுன்னா இந்த இடத்துல எங்கெல்லாம் ஈ வருதோ அந்த இடத்துல மட்டும் மைனஸ் பண்ணுவாங்க. E1/R1 மைனஸ் E2/R2 போடுவோம். புரியுதா? இப்போ இந்த ஃபார்முலாலாம் வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறோம். Two cells of EMF 1 volt and 2 volt, internal resistance 2 ohm and 1 ohm respectively are connected in series with an external resistance 6 ohm. முதல்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு பேட்டரி இது என்ன பண்ணுறாங்க, R1 ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக now the same two cells is in parallel configuration. ஃபர்ஸ்ட் parallel கனெக்ட் பண்ணிடுறோம். parallel கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம், இந்த சீரிஸில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது கரண்ட் எவ்வளோ ட்ரான் ஆகுது, I2 கரண்ட் வெளியே வருது. இப்போ I1க்கும் I2க்கு ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, x/3 கொடுத்துருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கும், எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ரெண்டு செல்லில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ரெண்டு செல் என்ன பண்ணுறோம், கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ ஒரு செல்லு வந்து நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா வோல்டேஜ் எவ்வளோ, இதுக்கு 1 வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ஓம், 2 வோல்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 ஓம், ரெண்டுத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். இது சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா இது வழியாக ட்ரான் ஆகக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும், டோட்டல் கரண்ட் வேல்யூ. டோட்டல் EMF ஃபார்முலா என்ன, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக கனெக்ட் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் E1 E2. ஸோ E1 + E2 வேல்யூ எவ்வளோ, 1 + 2 எவ்வளோ, 3 வோல்ட், 3 வோல்ட் நமக்கு கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ஓமையும் 1 ஓமையும் நம்ம ஆட் பண்ணுறோம், எவ்வளோ 3 ஓம் கிடைக்குது. அதோடு இல்லாமல் இது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்டர்னல் லைன் கொடுத்துருவாங்க, 6 ஓம் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ அதோட சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 ஓம் + 2, 1 ஓம் 2 ஓம் + 1 ஓம் 3 ஓம், 3 ஓட சேர்த்து நம்ம எக்ஸ்டர்னலாக 6 கனெக்ட் பண்ணுறோம். டோட்டல் எவ்வளோ வந்து 9 வருது. ஸோ ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் R = எவ்வளோ, 9 ஓம் எடுத்துக்கலாம். இது வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு சர்க்யூட் சேர்த்து ஒரு சர்க்யூட் இருக்குது. இப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கும் போது கரண்ட் I = E/R. ஈயோட வேல்யூ எவ்வளோ, 3, R வேல்யூ நமக்கு 9. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து இது 1/3. ஸோ I1 உடைய வேல்யூ 1/3 எடுத்துக்கணும். ஏன்னா I1 கொடுத்ததுனால I1 வேல்யூ எவ்வளோ, 1/3 எடுத்துக்கணும். செகண்ட் பார்ட் என்னென்னா, இந்த ரெண்டு பேட்டரியும் பேரலாக கனெக்ட் பண்ணும். பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இப்போ எவ்வளோ கரண்ட் ஆகுன்னு கண்டுபிடிக்கும். பேரல் கனெக்ஷன் கண்டுபிடிக்கணும் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக EMF எவ்வளோ, அதே மாதிரி இங்கேயும் நம்ம கரண்ட் தேவைன்னா டோட்டல் EMF எவ்வளோ, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பேட்டரி நம்ம என்ன பண்ணுறோன்னா பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு பேட்டரியுடைய ரெசிஸ்டன்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு இது 1 ஓம் வேல்யூவும் 2 ஓம் உடைய வேல்யூ நமக்கு பேரலாக கனெக்ட் ஆகும். அப்போ இது ரெண்டும் பேரல் இருக்கிறதுனால இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டு என்ன பண்ணுவோம், இந்த செக்ஷன் மட்டும் போடும்போது 2 × 1 / 2 + 1 போடுவோம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ, 2/3. ஸோ இதுக்கு மட்டும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸு, 2/3. இந்த 2/3 ரெசிஸ்டன்ஸு 6 ஓம் உடைய சீரீஸ் இருக்கும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் R = 2/3 + வந்து ஒரு 6. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க 20/3 ஓம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R. டோட்டலாக இந்த இதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குனாக்க 20/3 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பேட்டரியும் பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு டோட்டல் EMF ஃபார்முலா தெரியும். என்னது, டோட்டல் EMF E = E1/R1 + E2/R2 இங்கே 1/R1 + 1/R2, இங்கே 1/R1 + 1/R2. அல்லது என்ன பண்ணலாம், இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் Rன்னு எடுத்துக்கலாம். இதை கேன்சல் பண்ணிட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், R அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ I × R. ஏன்னா R வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் என்ன பண்ணுறோமோ IR கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்சிலான் என்னது, E1/R1 + E2/R2. நமக்கு கரண்ட் தான் தேவை. ஸோ இப்போ ஆக்சுவலாக R கூட நமக்கு தேவையில்லை, கரண்ட் மட்டும் தேவைன்னா I2 ஃபார்முலா என்னது,
இல்லை எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் வருது இல்லையா, அப்போ போடணும். ரைட். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு E1 by R1. E1 வேல்யூ எவ்வளோ? E1 வேல்யூ 1, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2. ஸோ இப்போ 1 by 2 ப்ளஸ் E2 வேல்யூ எவ்வளோ? 2 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 டிவைட் பை 1 by R1 எவ்வளோ? ஃபர்ஸ்ட் வந்து 2 இல்லையா, 1 by 2 ப்ளஸ் 1 by R2னாக்க 1 by 1 டோட்டல் இஎம்எஃப். ஸோ 1 by 2 ப்ளஸ் 2 எவ்வளோ? 1 by 2 ப்ளஸ் 2 எவ்வளோ? 5 by 2 டிவைட் பை மீன் ஆகுது 1 by 2 ப்ளஸ் 1 எவ்வளோ? 3 by 2. ஸோ 2 2 கேன்சல் ஆகிடுச்சுனாக்க எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 5 by 3. ஸோ எப்சிலான் வேல்யூ எவ்வளோ நமக்கு? 5 by 3. இப்போ இங்கே கரண்ட் வேல்யூ தேவைன்னா கரண்ட் I2 இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைட் பை ஆர். எப்சிலான் வேல்யூ 5 by 3 டிவைட் பை ஆர் வேல்யூ எவ்வளோ? 20 by 3. என்ன பண்ணலாங்க? இந்த 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடுறேன். நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 by 20. 5 by 20. 1 by 4. 5 by 20 மேலே நம்ம இங்கே 1 by 4. I2 வேல்யூ 1 by 4. I1 வேல்யூ எவ்வளோ? 1 by 3. I1 by I2 கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வரும்? ஸோ I1 by I2. I1 வேல்யூ 1 by 3, I2 வேல்யூ 1 by 4. அப்போ என்ன கிடைக்கும்? 4 by 3 கிடைக்கும். இந்த 4 by 3 எதுக்கு ஈக்குவல் ஆகுது? x by 3க்கு ஈக்குவல் ஆகுது. ஸோ 3 3 கேன்சல் பண்ணால் x is equal to எவ்வளோ? 1 இருக்குது. x is equal to இந்த சர்க்யூட்டில் கரண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். டோட்டலாக இது வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னாக்க இந்த பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பியும் ரெண்டும் வந்து சேம் பொட்டென்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். சேம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகலை, அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வேல்யூ இல்லைன்னு எடுத்துக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த மாதிரி சர்க்யூட் கனெக்ஷன்றது நமக்கு வீட் சோல்டேஜில் பார்த்துருக்கோம். சேம் பொட்டென்ஷியலாக இருந்துச்சுனாக்க நம்ம கண்டிஷன் நமக்கு வந்து P/Q இஸ் ஈக்குவல் டு R/S ஒபே பண்ணணும். ஒபே பண்ணுவோம். ஏவும் பியும் சேம் பொட்டென்ஷியல் தான் ஒபே ஆகணும். சப்போஸ் நான் இதை Pன்னு எடுத்துக்கிறேன், இதை Q எடுத்துக்கிறேன், இது ஆறுங்க எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஆர் வேல்யூ தேவைன்னா ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு SP டிவைட் பை Q. எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 40, பியோட வேல்யூ 10 டிவைட் பை கியூவோட வேல்யூ 20. ஸோ எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 20 ஓம் கிடைக்குது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 20 ஓம். ஸோ இங்கே ஆருக்கு பதிலாக 20 ஓம் எடுத்துக்கோம். ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்கும், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்கும். இப்போ இதோட வேல்யூ போகும்போது 20 + 10 எவ்வளோ? 30 கிடைக்கும். இங்கே 20 + 40 60 ஓம். ஸோ மேலே 30 ஓம் ரெசிஸ்டன்ஸும் கீழே 60 ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரலல் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் 30யும் 60யும் பேரலாக இருக்கிறதுனால இதோட நெட் வேல்யூ போடும்போது ஸோ R3 is equal to 60 × 30 divided by 60 + 30 90 ஆயிடும். 2 0 கேன்சல் பண்ணிடும். ஸோ 3 இங்கே. ஸோ R3 உடைய வேல்யூ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 20 ஓம். டோட்டலாக நம்ம எவ்வளோ யூனிட் கொடுக்குறோம்? 40 வோல்ட் கொடுக்குறோம் நமக்கு. ஸோ கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கரண்ட் I is equal to டோட்டல் EMF 40, டோட்டல் ரெசிஸ்டன்ஸு 20. ஸோ இங்கே 2 ஆம்பியர். ஸோ டோட்டல் கரண்ட் எவ்வளோ நமக்கு? 2 ஆம்பியர் வழியாக ஃப்ளோ ஆகும். There are n number of identical electric bulbs. Each is designed to draw a power P independently from the main supply. ஒரு பல்போடைய பவர் எவ்வளோ? P. தனித்தனியாக ஒன்று வந்து மெயின்ஸ் இது எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த பல்போடைய பொட்டன்ஷியல் வேல்யூ Vன்னு எடுத்துக்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R எடுத்துக்கிறேன். பல்போடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ? V. இதுக்கு நம்ம கூட அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் Vன்னு எடுத்துக்கலாம். அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? R ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ பவர் ட்ரா பண்ணணும்? பவர் P is equal to V² divided by R. கரெக்டுதானா? பவர் P is equal to எவ்வளோ? V² by R. இப்போ இந்த n நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் நான் என்ன பண்ணுறோம்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஏதாவது ஜாயின் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது இப்போது
டோட்டலாக எவ்வளோ பவரை ட்ரான் பண்ணி கண்டுபிடிக்கும். எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ பவர் ட்ரான் பண்ணி கண்டுபிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல்ல ஒரு பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பொட்டன்ஷியல் V இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் R இருக்குன்னா எவ்வளோ பவர் நமக்கு பவர் P இஸ் ஈக்குவல் டு V²/R. இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ பவர் வந்து கன்சம்ஷன் பண்ண இருக்குது. இப்போ இந்த ஒரு பல்ப் என்ன பண்ணுறோம், n நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் என்ன பண்ணுறோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ n நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். அதை மறுபடியும் என்ன பண்ணுறோம், சேம் பவர் சப்ளை என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம் பொட்டன்ஷியல். அப்போ இந்த எல்லா பல்பும் சேர்த்து எவ்வளோ பவர் கன்சம்ஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா இப்போ இதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸு, ஒரு பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ R, டோட்டலாக எவ்வளோ இருக்குது n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ நமக்கு, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ NR, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R டேஷ் ஈக்குவல் டு எவ்வளோ NR. பொட்டன்ஷியல் வேல்யூ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ R டேஷ். இப்போ இதுக்கு பவர் என்ன வரும், பவர் P இஸ் ஈக்குவல் டு P டேஷ் ஈக்குவல் டு total potential V square divided by total resistance எவ்வளோ NR, total resistance எவ்வளோ NR. ஆக்சுவலாக V square by R வேல்யூ என்ன, ஒரு பல்ப் ட்ரான் பண்ணுற பவர் எவ்வளோ, அதுதான் P, எவ்வளோ வேல்யூ V square by R. அப்போ டோட்டல் பவர் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, ஸோ P dash equal to இண்டிவிஜுவல் பல்போடைய பவர் டிவைட் பை M/M. இது வந்து ஆக்சுவலாக n நம்பர் ஆஃப் பல்ப்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது அதை ட்ரான் பண்ணக்கூடிய பவருடைய வேல்யூ. இப்போ ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணும்போது பவர் வந்து எவ்வளோ P வேல்யூ வருது, n நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எவ்வளோ வருது நமக்கு P/N வருது. இப்போ பவர் கன்சம்ஷன் கம்மியாகுது. அதனால தான் பல்ப் எப்போ என்ன பண்ணக்கூடாது, சீரீஸில் நம்ம வீட்டில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா பல்ப்ஸ் எப்படி இருக்கும், பேரலல் காம்பினேஷன் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக லைட் எரியணும். நீ மொத்தமாக எல்லாத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணாக்க ஒவ்வொரு பல்ப்பும் பவர் கம்மியாகும். ஏற்கனவே இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணுறத விட சீரீஸில் கனெக்ட் பண்ணால் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம லைட்டு வந்து ஒரு ரூமுக்கு ஒன்றுக்கு பதிலாக 4 இதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். நீ 4 சீரீஸில் கனெக்ட் பண்ணாகும், ஏற்கனவே இருக்கிற பவரோட கம்மியாக தான் போகும். அப்போ ஒவ்வொரு பல்ப்பு என்ன பண்ணணும், நம்ம பேரலில் தான் கனெக்ட் பண்ணுறோம்.